இன்றைய தினத்தில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழையானது நீடித்து வருகிறது. அதே போன்று வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எங்கு நிலவி வருகிறது, அதனுடைய வேகம் என்னவாக இருக்கிறது, இந்த நிலையில காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கக்கூடும், அதிக மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறது, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு நோக்கி நகர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து இரவு 11:30 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும், மேலும் திரிகோணமலை இலங்கையினுடைய திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழகத்தினுடைய நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது அது நிலவி வருகிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 27ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் புயலாக வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு தெரியும், அந்த புயலுக்கு பெங்கல் என்ற பெயரானது புயல் உருவாக்கக்கூடிய பட்சத்தில் சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெங்கல் என்ற அந்த பெயரானது வைக்கப்படும். அந்த வகையில அந்த புயலானது இன்றைய தினம் உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்து 2 தினங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகருவதற்கான அந்த சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது அந்த தமிழகத்தினுடைய கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழகத்தினுடைய வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்கள், அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல மழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டு இருக்குது.